நமது சுதேசி நாயகன் ஐயா தா வெள்ளையன் அவர்களுடைய இளைய மகன். இந்த நேரத்திலே நாங்கள் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் வணிக சொந்தங்களின் சார்பாகவும் வைக்கின்றோம். 40 ஆண்டு காலமாக வணிகர்களுக்காக, சிறு வணிகர்களுக்காக எங்களுடைய தலைவர் அவர்கள் அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். அத்தோடு அரசுக்கும் வணிகர்களுக்கும் ஒரு பாலமாக அமைந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட தலைவருக்கு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்துமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதிக்கு அவருடைய பெயரை சூட்டலாம். நன்றி. இன்னைக்கு மாலை 3 மணி அளவில் இங்கேருந்து நாங்கள் திருச்செந்தூர் கிளம்புறோம். நாளைக்கு அடக்கம் 4 மணிக்கு மாலை. திருச்செந்தூர் பிச்சுவேலை கிராமம். அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்தாரோ அவரை பின்பற்றி வியாபாரி சங்கத்தில் எந்த தவறுகளையும் செய்யாமல் நேர்மையாக செயல்பட்டு நல்ல மனிதராக வாழ்ந்தவர்தான் அருமை அண்ணன் வெள்ளையன் அவர்கள். அவருடைய இழப்பு என்பது தமிழக மக்கள் பேரிழப்பாக தான் இருக்கின்றது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு அவருடைய குடும்பத்தாருக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தேமுதிக சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நான் ஜாகுவார் தங்கம். நான் சினிமாவில் இருக்கேன். சினிமாவுக்கும் வெள்ளையனாச்சுக்கும் என்ன அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆனால் நானும் மளிகை கடை வச்சுருந்தேன். மளிகை கடை வச்சுருக்கும்போது ஒரு வியாபாரிகளுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, தன்னோட உயிரையும் தன்னோட நேரத்தையும் எதையும் பற்றி கவலைப்படாமல் நிற்கிறது வெள்ளையனாச்சு. அந்த வெள்ளையனாச்சு இருக்கும்போது தான் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடச்சிச்சு, மிகப்பெரிய பாதுகாப்பு கிடச்சி. இப்போல்லாம் எல்லார் இடத்துலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் அதெல்லாம் எடுக்கிறோம். அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. வெள்ளையனாச்சு தான் முதல்ல நிற்பார். அவர் சாப்பிட்றது அந்த வண்டியில் தான், குளிக்கிறது கூட நாங்கள் வண்டியை ஓரமாக விட்டு எங்கன்னா ஒரு ஆற்றுல குளத்தில் நின்று குளிச்சுட்டு தான் போவார். அந்த மாதிரி வியாபாரிகளுக்காக நல்லது செஞ்ச ஒரு மாமனிதன். அப்படி அவர் இறந்துட்டாருங்கிறது ஜீர்ணிக்கவே முடியல. எனக்கு ஒரு பர்சனலாக எங்கள் அண்ணனை கடலூரில் ஒரு கடை வச்சுருக்கும்போது தகராறு பண்ணிட்டாங்க. சும்மா ஃபோனில் தான் சொன்னேன். நைட்டு அவர் அங்கேருந்து கடலூர்லேருந்து எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து பேசுகிறாரு. தங்க இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி யார் வருவா, யார் இந்த மாதிரி செய்வாங்க? செய்யவே மாட்டாங்க. எனக்கு அது மாதிரி சமயத்தில் ஒரு திருமணத்துக்கு போயிருக்கும்போது வண்டி நான் ரிவேர்ஸ் எடுக்கும்போது பின்னாடி வண்டி இறங்கிடுச்சு. இவர் தோள் கொடுத்து தூக்கி விடுறாரு. அவர் தகுதி, அவரோட பலம், அவரோட மரியாதை அதை எதுவுமே நினைக்காம தூக்கி விட்ட ஒரு நல்ல மனிதர். அவர் இறந்துட்டாருங்கும்போது எங்களால் தாங்கவே முடியல. வியாபாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய இழப்பு. வியாபாரிகளுக்கு மட்டும் இல்லை, தமிழர்களுக்கே இழப்பு. இது வியாபாரிகள்லாம் சொல்ல முடியாது, தமிழர்களுக்கு இழப்பு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே கடைங்க எல்லாம் எடுத்துகிட்டு இந்த இதில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. என்னப்பா பிஸ்னஸ்? ஆன்லைனில் பண்ணுறாங்க. அந்த ஆன்லைனில் ஒரு ஆபத்துனாலும் சரி, ஒரு கஷ்டம்னாலும் சரி, யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் முழுமையாக கடைசி வரைக்கும் ஒரு உத்தமமான தலைவன். யார்கிட்டையும் பொட்டி வாங்க மாட்டார். அதனால் கடைசி வரைக்கும் மக்களுக்காக உழைச்ச அந்த தலைவன் மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னாலும் இப்போ விதைச்சிருக்கோம். அவர் மாதிரி இன்னொரு தலைவன் உருவாகுவார். அந்த தலைவன் புகழ் எப்போதுமே ஓங்கி ஒழிக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் கேட்குறேன். மனம் வருந்தி எங்களுக்கு என்ன சொல்கிறதுலாம் தெரியல. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். எந்த அரசுக்கும் வஞ்ச மாட்டார். ஒரு தைரியமான ஒரு தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் இன்றைய தினம் மறைந்து விட்டார். வணிகருடைய இமயம் சரிந்து விட்டது. உண்மையாகவே ஒரு வேதனைப்படக்கூடிய விஷயம். அந்த காலத்திலே வெள்ளையர்கள் இந்தியாவுக்கு வணிகம் செய்ய இந்திய நாட்டை பிடித்தார்கள். அப்படிப்பட்ட வெள்ளையன் அவர்களை எப்படி வெள்ளையனே வெளியேறு என்று ஒரு போராட்டத்தை நடத்தினார்களோ அதேபோல் நம்ம தா வெள்ளையன் அவர்கள் தமிழகத்தினுடைய வணிக சங்கத்தினுடைய அமைப்பை நடத்தி ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்தார்கள். மறக்க முடியாத ஒரு தலைவர். பிளாட்பாரத்திலே வசிக்கின்ற வணிகராக இருந்தாலும் சரி, ஒரு நடுத்தர வணிகராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பாதுகாவலாக இருந்த அண்ணன் வெள்ளையன் அவர்கள் மறைவு ஒரு பெரிய ஈரடிப்பாகும் என்பதை மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் வணிக பெருமக்களுக்கும் அவருடைய அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
தமிழ்நாட்டில் வணிகர்களுக்கான பாதுகாவலனாக வணிகர்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக மே 5 என்கிற வணிகர் தின நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்குமான உறவு முறைகளை நட்பை ஏற்படுத்தியவர் ஐயா தா வெள்ளையன் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் விவசாயிகள் வணிகர்கள் பிரிந்திருந்த காலத்தில் விவசாயிகளுக்கும் வணிகர்களுக்கும் உறவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு போராட்டக் களங்களில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டார். குறிப்பாக காவிரி, முல்லைப் பெரியாறு உரிமை மீட்பு போராட்ட களத்தில் முழுமையாக பங்கெடுத்தார். வணிகர்களை அதில் முழுமையாக பங்கேற்க செய்து அந்த உரிமைகள் மீட்புக்கு அடிப்படையாக விளங்கியவர் ஐயா வெள்ளையன் அவர்கள். காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்கிற போராட்ட களத்தில் முதன்மை பங்கு வகித்தார். ஈழத்தமிழர் விடுதலைக்கான போராட்ட களத்தில் தன்னை முழுமையாக பங்கேற்க செய்தார். இப்படி பல்வேறு தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த உரிமைக்கான போராளியாக வலம் வந்தவர் ஐயா தா வெள்ளையன் அவர்கள். அவர்களால் வணிகர்கள் உரிமைகள் மீட்பதற்கான ஒரு அடித்தளம் விட்டவர். அவர் ஒரு மிகப்பெரிய இரும்பு மனிதராக வணிகர்களுடைய பாதுகாவலனாக திகழ்ந்தார். அவர் மறைவு என்பது ஏதோ வணிகர்களுக்கு மட்டும் ஏற்பட்ட இழப்பல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற இழப்பு, விவசாயிகளுக்கு ஒரு பெரிய இழப்பு. அவரை இழந்து வாடுகிற அவரது குடும்பத்தார், உறவினர், நண்பர்கள், வணிகர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஆழ்ந்த ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய சேவையை தமிழ்நாடு அரசு போற்றுகிற வகையில், மதிக்கிற வகையில், ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கிற வகையில், வணிகர்களுக்கு மதிப்பளிக்கிற வகையில் அவருக்கு அரசு மரியாதை செய்து அவரை அடக்கம் செய்ய வேண்டும். அவர் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக பரிணமிக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் வணிகர்களுக்காக குரல் கொடுத்தவருடைய விளைவு அவர் ஒட்டுமொத்த மக்களுடைய அன்பை பெற்றவராக இருக்கிறார். எனவே அவருக்கு தகுதியானவர், அரசு மரியாதை அளிப்பதற்கான அனைத்து தகுதிகளும் அவருக்கு உண்டு. முதலமைச்சர் அதற்கு அனுமதி அளித்து அவருடைய இறுதி நிகழ்ச்சியை அரசு மரியாதை செலுத்தி நடத்த வேண்டும் என வலியுறுத்துகிறேன். இன்று தலைவர் வெள்ளையன் அவர்களுடைய மறைவு என்பது தமிழகத்தில் உள்ள சிறு குறு வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாகும். கிட்டத்தட்ட 1 ஆண்டு 2 ஆண்டு 40 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக வணிகர்களுக்கென்றே அர்ப்பணித்தவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது வணிகர்களை பொறுத்தளவிலே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு, அதாவது அங்கே வசிக்கக்கூடிய ரவுடிகளால் தொல்லை, அரசியல்வாதிகளால் தொல்லை, ஏன் அரசு அதிகாரிகளிடம் தொல்லை. ஆனால் அன்றைய பொறுத்தளவு அவர்கள், அதாவது ரவுடிகளை பார்த்து பயந்தார்கள், அரசியல்வாதிகள் பயந்தார்கள், அதிகாரிகளை பார்த்து பயந்தார்கள். வெள்ளை என்கின்ற ஒரு மனிதர் அவர் ஏற்பட்டு முதலிலே அவர்கள் அப்பாத்துரை அவர்கள் தலைமையிலே சென்னை புறநகர் வணிக சங்கத்தினுடைய வணிகர் பேரனுடைய அமைப்பிலே தான் ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 1990 தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து அவருடைய முழு நேரமாக தன்னுடைய அர்ப்பணித்தார். அவர், அதாவது தன்னுடைய வீட்டில் தங்குவதை விட அநேகமாக வியாபாரிகளுடைய நலனுக்காக தான் தமிழகம் முழுவதும் அலைந்து கொண்டிருந்தார். பாடுபட்டார். ஆர்ப்பாட்டம், போராட்டம், எப்பொழுதுமே ஆளுங்கட்சி என்று பார்ப்பது எதிர்கட்சி என்று பார்ப்பதில்லை. அவரை பொறுத்தளவில் தான் வணிகர்களுக்கு எது நன்மையோ அதுக்காக இருந்தார். குறிப்பாக சுதேசியை அவர் நிலை நாட்ட வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டில் வரக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று பல போராட்டங்களை பண்ணினார் என்பது அறிவோம். அன்று இந்த பார்த்தீர்களேனால் வணிகரை பொறுத்தளவில் அரசாங்கமே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கினார் என்றால் நம்முடைய வெள்ளையன் அவர்கள்.